Chagos Archipelago, key issues and strategic significance. யுனைடெட் கிங்டம்ஸ் அண்ட் மொரீஷியஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு மே 2025. ஸோ யுனைடெட் கிங்டம் அண்ட் மொரீஷியஸ் வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரீட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொரீஷியஸ் சாவர்சிட்டி ரைட் ஆஃப் திஸ் சாகோஸ் ஆர்கிபெலாஜியோ வந்து மொரீஷியஸ்க்கு கொடுக்குற மாதிரியும், டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஆர்கிபெலாஜியோ சாவர்சிட்டி டு மொரீஷியஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரீட்டியோட இம்பார்ட்டன்ஸ். இந்த ட்ரீட்டி அது மட்டும் இல்லாமல் இந்த சாவர்சிட்டி ஆஃப் ஆர்கிபெலாஜியோ மொரீஷியஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாவர்சிட்டி ரைட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்கிபெலாஜியோ இந்த ரைட்ஸை வந்து மொரீஷியஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில கண்ட்ரோல் அவங்க எடுத்திருக்காங்க. என்னன்னா மிலிட்ரி பேஸ் அப்போ ரீட்டைன் பண்ணிப்போம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூகே யூஎஸ் மிலிட்ரி பேஸ் வந்து டியாகோ கார்சியோவில் இருக்கு. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சாகோஸ் ஆர்கிபெலாஜியோ. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நாங்கள் வச்சுப்போம். ஸோ அதுக்குண்டான பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க யூகே. ஸோ இப்போ கம்மிங் டு தி சாகோஸ் ஆர்கிபெலாஜியோ. ஸோ சாகோஸ் ஆர்கிபெலாஜியோவில் இட் இஸ் சாலமோன் ஐலாண்ட், சான்பாஸ் ஐலாண்ட், எக்மோண்ட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐலாண்ட் வந்து டியாகோ கார்சியோ. ஃபர்ஸ்ட் சாகோஸ் ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அட்டால்ஸ். ஸோ ஜாகிரபிக்கல் ஃபார்மேஷனில் சாகோஸ் அட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அட்டால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லகூன்ஸும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லகூன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ லைங் அட்டால்ஸில் லகூன்ஸ் ஆல்சோ இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் திஸ் சாகோஸ் ஐலாண்ட். ஸோ சாலமோன் ஐலாண்ட், பெரோசோ பனோசோ ஐலாண்ட், நெல்சன் ஐலாண்ட். ஸோ நெல்சன் ஐலாண்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஐலாண்ட் இன் திஸ் ஏரியா. ஸோ அதுக்கடுத்து டியாகோ கார்சியோ, எக்மோண்ட் ஐலாண்ட், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஐலாண்ட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐலாண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சாகோஸ் ஆர்கிபெலாஜியோ. ஸோ டியாகோ கார்சியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அட்டால் தான். இதுவும் சென்ட்ரல் எவ்ரிதிங் இஸ் லொக்கேட்டட் அட் இந்தியன் ஓஷன். இது பர்டிகுலர்லி சென்ட்ரல் இந்தியன் ஓஷன். பட் இது வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி அப்படின்னு காயின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி இந்த பார்ட் வந்து காயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லகூன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ லகூன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப வருஷமாக மொரீஷியஸ் வந்து சாவர்சிட்டி ரைட்ஸை வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. மொரீஷியஸ் வந்து இங்கே இருக்குது. மொரீஷியஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ மொரீஷியஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக சாவர்சிட்டி வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு சாகோஸ் ஆர்கிபெலாஜியோ. இந்த 2019 இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்த டிபேட்டுக்கு வந்து ஒரு எண்டு கொண்டு வரணும்னு நினைச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒரு அட்வைசரி ஒப்பீனியன் கொடுத்தாங்க. யூகே வந்து இந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும், பிகாஸ் இது யூகேவோட கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது நடத்தல. பட் ஃபைனலாக வந்து யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா யூகேவை திரும்ப வித்ட்ரா பண்ண சொல்லி ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஐசிஜேவும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, யுனைடெட் நேஷனும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பட் இப்போதான் வந்து அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. என்னது? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்கிபெலாஜியோ சாவர்சிட்டி டு மொரீஷியஸ். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ டியாகோ கார்சியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஐலாண்ட். ஸோ யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்துல எது கேட்கலாம்னா டியாகோ கார்சியோ, சாகோஸ் ஆர்கிபெலாஜியோ எந்த ஓஷன், இதோட சாவர்சிட்டி ரைட்ஸு, அப்படி இல்லைன்னா இதோட ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ், இது அட்டால்ஸ் அண்ட் லகூன்ஸ் இருக்கு.